திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு பொங்கல் அண்ட் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நம்மோட நேர்காணல்ல பல்வேறு கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. அண்ணா, தமிழிசை இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. எங்களுடைய கொள்கைய ஒழிக்கிறதுக்கு பேசுறதுக்கு எங்களுக்கு கூட்டணியா ஒரு ஆள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுல எங்களுக்கு பெருமையாவும் இருக்கு, மகிழ்ச்சியாவும் இருக்கு என்று சொல்லி சீமான சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. சீமான் பேசணும் உடனே ஓடோடி அண்ணாமலை அவர்கள் நான் ஆதாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அண்ணன் இந்த நேரத்துல பேசியிருக்க கூடாது, பொதுவெளியில பேசக்கூடாத வார்த்தை, சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஒரு பக்கம் பெரியாரை இழிவுபடுத்துற மாதிரி அண்ணாமலை பேசினாரு. என்ன இவங்க கொள்கை, அண்ணாமலைக்கும் இவங்களுக்கு என்ன அப்படி ஒரு இது, அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல நம்ம இவர்களுடைய பேட்டிகள் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு என்ன? இது ஒரு நாடகம். இது நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில உள்ள போய் பூந்துகிறது, ஒரு செயின் கோத்துகிறது. எல்லா விதத்திலையும் பார்க்கின்ற பொழுது சீமான் என்ற ஒரு நபர் இப்படிப்பட்ட வேலைகளுக்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்காரு. இல்ல, அவரு இப்ப இந்த நேரத்துல பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது, ஏன் பேசினாரு? சீமான் உண்மையிலேயே சொல்லணும்னா, ஐயா தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கான தகுதி என்பது தரமில்லாத ஒரு மிக மிக மலிவான தெருநாய் இல்ல, வெறிநாய். அந்த வெறிநாயை பிடிச்சவன் சுத்திக்கிட்டு குலைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். நீங்க அதை தான் கேட்கறீங்க. இப்ப என்னத்துக்கு அந்த நாய் குலைக்குது, அந்த வெறிநாய் ஏன் கத்துது அப்படின்னு கேட்கறீங்க. அதுல நாம ஒண்ணு சொல்லணும், அவன் கத்துறதுக்கு கூட அவனுக்கு எழுதி கொடுக்கறது யார்? பெரிய ஆக்டர், அப்படியே நடிகர், அப்படியே இது. அவரை விட நம்ம அவனையே கேள்வி கேட்க நம்மளால முடியும். யூஸ்லெஸ் ஃபெலோ. எதுக்காக நமக்கு கோபம் வருது? ஐயாவை பற்றி பேசுகின்ற பொழுது என்ன செஞ்சார் என்ன செஞ்சாருன்னு கேட்கலாம் இந்த படுபாவி. ஏண்டா உனக்கு அறிவு இருக்குதா? நான் சொல்றதை பத்தி நீங்க இது நினைக்காதீங்க, நீங்க அப்படியே போடணும், அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்றேன், அந்த மோசடி பேர் வழிக்காக சொல்றேன். கான்ஸ்டியூஷன்லாம் தெரியுமா உனக்கு? அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தம் என்னன்னு தெரியுமா? ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4 போய் பாடுறா சீமான் மடையா. அது என்ன? பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பார்லிமெண்ட்ல என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டங்கள், அந்த போராட்டங்களின் விளைவாகத்தான் இந்த மாற்றங்கள், இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர நடந்த போராட்டத்தை செய்தது தந்தை பெரியார். அந்த போராட்டம் என்ன தெரியுமா? ரிசர்வேஷன் பாலிசி. அதற்கு முன்பு கான்ஸ்டியூஷன் லாவில் வேலை வாய்ப்புக்கு தான் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எஜுகேஷனுக்கு கிடையாது, கல்விக்கு கிடையாது. கல்விக்கு ரிசர்வேஷன் கொண்டு வர வேண்டும் என்று முதல்ல நீதி கட்சினா என்னன்னு தெரியுமா? இந்த முண்டத்துக்கு, இந்த மடையனுக்கு பெரிய ஸ்டைல் மாதிரி கை காட்டுறேன். அதை கேட்டேன், இதை கேட்டேன், போய் பாரு. ஈழத்துக்கு நான் படையெடுத்து ஈழத்தை பெற்றுக் கொடுப்பேன்னு வளரணும் முண்டம் தானே நீ. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ராணுவம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? எதிரில் இருக்கவங்களுக்கு ஏமாத்துறதுக்கு கை தட்டுறதுக்கு ஒரு வேஷம் போட்டுக்கிற, உடனே அந்த ரோல் ஆயிடுவாரு, உடனே அந்த கேரக்டர் ஆயிடுவாரு. இன்னைக்கு இவரை திட்டுவார். 18 வருடங்கள் தந்தை பெரியாரை வாழ்கன்னு சொல்லிட்டு நான் பெரியாரின் பேரன் சொன்னவன் தான் இவன். பெரியாரினுடைய கருத்துக்கள் தான் நாட்டை வாழ வைத்த ஒரு பெரியார் தான் சொன்னவன் தான் இவன். நான் பெரியாரின் பேரன். பெரியாராலதான் நான் டைரக்டர் ஆகி இந்த ராமநாதபுரத்துல பிறந்த நானு இன்னைக்கு போய் நான் ஒரு டைரக்டரா இருக்கிறேன்னாக்கா அதுக்கு காரணம் அவரால் தான் நான் படித்தேன்னே சொல்லி இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு இப்ப புத்தி என்னாச்சு? அவன் குடியாரன், 24 மணி நேரத்துல குடியாரன் மட்டுமல்ல, பெண்கள் விஷயத்திலையும் மிக மோசமானவன். அந்த பெண்கள்லாம் பாவம் பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவன் மிக மிக மற்ற ரகமான ஒரு ஈனப்பேர் வழி. இந்த ஈன இழிப்பிறவி சீமான் என்ற அந்த மோசக்காரன். அதனாலதான் நம்ம அண்ணன் துரைமுருகன் அண்ணன் ஒரே வார்த்தையில் அழகா சொன்னார், தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசுகிறார்கள் அப்படின்னு மறுபடியும் கேட்ட உடனே, நான் எவன் பேசுகிறானோ அவன் பிறப்பையே சந்தேகப்படுகிறேன் ஒரே வார்த்தையை ஓங்கி அடிச்சார் அண்ணன் துரைமுருகன் பாணியில. அது மிக சிறந்ததாக இருந்தது, அதை நானும் வழிமொழியில. எதுக்காக இதை குறிப்பிடுகிறோம்னா, அன்றைக்கு
நம்ம நீதி கட்சியின் ஆட்சியில முதலாக இந்தியாவிலேயே ரிசர்வேஷன் பாலிசி வந்தது படிக்கிறதுக்கு, வேலை வாய்ப்புக்கெல்லாம். அப்போ 26, 24, 28லயே வந்த அந்த நீதி கட்சி ஆட்சியினுடைய இதுதான் பார்லிமெண்ட்ல கான்ஸ்டியூஷன் லாவுக்கு புதுசா நம்ம விடுதலை பெற்று கான்ஸ்டியூஷன் லாவா அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மூலமாக அவையெல்லாம் படிச்ச உடனே அதுல ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அதுக்காக சொல்ல வரேன், வேற ஒண்ணுல. நீங்க கேட்டதுதான் நினைவுக்கு வருது. இதையெல்லாம் இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் இருக்கு, கான்ஸ்டியூஷன் லாவில் எஜுகேஷனுக்கு கிடையாது. ஆகவே நான் மெடிக்கல் காலேஜ் படிக்க போறதுக்கு, இன்னொருத்தர் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் கிடைக்கலன்னு நாங்கள் பார்ப்பனர்கள் என்பதால், பிராமின்ஸ் என்பதால் எங்களுக்கு இடம் கொடுக்கல. அவங்க வந்து கேஸ்ட் அடிப்படையில ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க. செண்பகம் அப்படின்றவரும் அவங்க வந்து வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு அந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ரிசர்வேஷன் பாலிசி என்பது கான்ஸ்டியூஷன் லாவில் இல்ல, அதனால அதை ரத்து பண்றோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்லயும் அதை அப்படியே ஓகே பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் ரத்து செய்து விட்ட உடனே, டேய் சீமான், ஏண்டா பாவி இப்படி தெரியற, செருப்பு எடுத்து நக்குடா பாவி. அன்னைக்கு ஐயா என்ன பண்ணார் தெரியுமா? அவன் வந்து ரத்து அப்படின்னு கோர்ட்ல சொன்ன உடனே போர்க்களத்தில் இறங்கினான். அந்த போர்க்களம் என்பது மிகப்பெரிய போர்க்களம். என்ன எல்லாம் கூப்பிட்டு அவர் இது பண்ணாங்களா? தன் வாழ்க்கையை, தன் சொத்து சுகம் அத்தனையும் இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக அர்ப்பணித்த மகான். அதனால்தான்டா பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி பெரியாரும் பட்டம் கொடுத்தாங்க. நீயும் உன் பேச்சும் உன் ஸ்டைலும் ஒன்னையும் காரி துப்பு. இந்த பேச்ச இன்னைக்கு நம்ம ஏற்க மறுக்கிறோம். அப்படி பெரியார் பேசியிருந்தாருனாக்க அன்னைக்கு இருக்கிற அந்த மக்கள் எப்படி ஏத்துட்டு இருப்பாங்களா? எதிர்த்து இருந்திருப்பாங்களா? அந்த பெண்கள் எல்லாம் பெரியார் என்ற பட்டம் கொடுத்திருப்பாங்களா? அப்படி உண்மையிலேயே பெரியார் பேசியிருந்தாருன்னா இல்ல இவன் சொல்றது இவனுக்கு வந்து எதையாவது ஒண்ணு அவர் மேல பழி. இவன் கொள்கையை பேசலாம். பெரியார் என்ற அவர் மாபெரும் ஒரு சக்தியை இவன் சின்ன கீழே கிடக்கிற குறுமுட்ட இவன் போய் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? எதுக்காக ஏற்பாடு செஞ்சது, வேற ஒண்ணும் இல்லை. நான் சொல்ல வந்தது என்ன, ஐயா அவர்கள் அங்கெல்லாம் போன உடனே போராட்டம் செய்யறாரு, போர்க்களம் செய்யறாரு. ஒண்ணு தெரியுமா? அந்த செண்பகம் அந்த வழக்குல யார் அவருக்காக வாதாட வந்த வக்கீல் யார் தெரியுமா? டேய் சீமான் லூசு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க. யார் தெரியுமா? அல்லாடி கிருஷ்ணசாமி. புரியுதாடா அவங்கெல்லாம் யாருன்னு? அல்லாடி கிருஷ்ணசாமி யார் தெரியுமா? அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் அருகிலே உட்கார்ந்து கொண்டு கான்ஸ்டியூஷன் லாவை அமைக்கிற கமிட்டியில ஒரு ஆளு. டாக்டர் அம்பேத்கருக்கே சிரமம் கொடுத்தவன் அந்த அல்லாடி கிருஷ்ணசாமி. அந்த அல்லாடி கிருஷ்ணசாமி இவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தவன் ஒரு வழக்கை நடத்துவதற்கு வந்தது என்பது இதுதான் முதல் முறை. தெரியுதா? அன்னைக்கு இதையெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணும்போது ஐயா போராடி பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த அமெண்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டில் நடக்கிற போர்க்களத்தால் நான் போராட்டத்தால் கொண்டு வரேன்னு சொல்லி அறிவிச்சார் பார்லிமெண்ட்ல. இன்னைக்கும் அதை வச்சுதான் எல்லாம் படிச்சான். எல்லாம் படிக்கிற நீயும் படிக்க தொலைஞ்ச சனிய படிச்ச. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, உன்னையும் பார்த்து உனக்கும் நினைவு கொடுத்த அவரு பெரியார் என்ன விடாம ஒரு பெரிய ஆலமரம் வெயில்ல காஞ்சி மற்றவங்களுக்கு நிழல் கொடுக்கிறார். அவர் வெயில்ல காஞ்சி நிழல் கொடுத்தார். அவருக்கு ஏற்பட்ட துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம், சித்திரவதை வேறு எவனுக்குமே வந்தது கிடையாது. நம்ம ஆதாரத்தோட சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சீமானே வந்து பேசியிருக்காரு. அவர் மாதிரி யாராவது செருப்புல அடி வாங்கியிருப்பீங்களா? எந்த தலைவருக்களாவது அடி வாங்கியிருப்பீங்களா? அவர் மாதிரி யாராவது மலத்தால அடி வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சீமானே பேசியிருக்கிறாரு. அவரே வச்சுட்டு இப்ப ஏன் மாத்தி மாத்தி பேசுறாரு? இல்லம்மா, அவனுக்கு ஒழுங்கான அறிவு இருக்கும் போது பேசுறது, போதை இல்லாத போது பேசுறது ஒண்ணு, போதை ஏறிட்ட ஒண்ணு பேசுறது ஒண்ணு. இன்னொன்னு தெரியுமா? காசு, கூலிக்கு மாரடிக்கின்ற வேலை. சினிமா உலகத்துக்கும் அப்படிதான் தெரிஞ்சாக்குள்ள. எங்கெங்க என்னென்ன வழி கிடைக்குதோ அங்கங்க போய் காசுக்காக அலைவோம். அந்த வகையில RSSக்கு திராவிட இயக்கத்தை தாக்குவதற்கு, ஐயாவினுடைய கருத்தியலை தாக்குவதற்கு ஒரு ஆள் வேணும்னு கிடைச்சாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி காசு வாங்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம சொல்வதற்கு காரணம் தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒண்ணும் கிடையாது. அவர் ஐயா வந்து கடல் போன்றவர், இமயம் போன்றவர், அவர் ஒன்றும் வானம் போன்றவர், இயற்கையின் காற்று போன்றவர். அவரை போய் இவெல்லாம் ஒன்றும் கத்தி கித்தி ஒண்ணும் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் இளைஞர்கள் ஏமாந்து விடக்கூடாது. இளைஞர்கள் இப்படிப்பட்ட பேச்சில மயங்கி விடக்கூடாது. அவன் நடிகன், நடிப்பான், நாளைக்கே மாறுவான், வேறு விதமா துடிப்பான். அதனால நம்ம சொல்ல விரும்புவது, இன்றைக்கு இருக்கிற நிலையில் உண்மையை புரிந்து கொண்டு உண்மையை நம்ம வந்து ஆதரிக்கணும்.
சீமானுடைய பேச்சுக்கு இனிமே விளக்கம் தர வேண்டிய அவசியமே கிடையாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இவங்க இவங்க ஏன் ஆதரிக்கணும்? ஓடி வந்து என் கொள்கையை இப்ப வந்துட்டு இவங்க கொள்கை அதிகம் பரவிடுச்சுன்னு அர்த்தமா? பிஜேபியோட கொள்கை ஏன் ஆதரிக்கணும்னா, நாம சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல. அந்த ஆதாரமே வெளியே நிக்குது, அவ்வளவுதான். தமிழ் இம்சைக்கு என்னமா? தமிழ் இம்சை என்ன பண்ணாங்க? என்ன அவங்களுக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்தாங்க? கவர்னர் போஸ்ட் ஒழுங்கா பாத்தியா? அதிலையும் ஊழல், அதிலையும் திருட்டுத்தனம் பண்ணுறது தமிழ் இம்சை. இன்னொன்னு தெரியுமா? ஒரு கவர்னருக்குரிய அதிகாரம் என்னன்னு கூட புதுச்சேரியில செய்யல. அந்த மாநில அரசு கவர்னர்கிட்ட பர்மிஷன் வாங்கி செய்ய வேண்டிய செயல்களை கூட பர்மிஷனை வாங்காம அவங்க பாட்டு செஞ்சிருக்காங்க. நிறைய ஆதாரம் இருக்கு. எல்லா வகையிலுமே தகுதியோ தரத்தையோ வளர்த்துக்காம எப்படி படிச்சாங்கன்னே தெரியல. பாவம் அவங்க அப்பா. அவரு அந்த மனிதனுக்கு இவ்வளவு பெரிய அவமரியாதையும் கெட்டப்பெரியும் கொடுக்கறது இந்த தமிழ் இம்சை தான். நீ பாரதிய ஜனதா அவங்க சொல்றாங்க, இனிமேல் எங்கள் கொள்கைகளை அவதரிப்பார்கள். யாரு? RSS கொள்கை என்ன தெரியுமில? இப்ப நான் கூட சொல்லணும், இப்பதான் படிச்சேன், அதனால இங்கேயும் அதை சொல்லிடுறேன். மக்களுக்கு தெரியும் இல்லையா? மத்திய பிரதேசம் தமிழ் இம்சை போய் பாருமா. மத்திய பிரதேசம் சால்தோல் மாவட்டத்தில் ஒரு தனியார் மகளிர் பள்ளிக்கூடம், பெண்கள் பள்ளிக்கூடம். அந்த பெண்கள் பள்ளிக்கூடத்துல பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும், அதாவது +2 வரைக்கும் பொண்ணுங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்குது. அங்க அந்த விழிப்புணர்வை மூட்டுறதுக்கு விழிப்புணர்வை உருவாக்க யார் வருது தெரியுமா? டிஐஜி போலீஸ் ஆபீசர். அவங்களும் பெண்ணு. அவங்க பேரு சவிதா. அவங்க முழு பேர் நமக்கு சவிதா, முழு பேர் சவிதா சோஹானே அப்படின்றது அவங்க பேரு. அந்த அம்மா தான் சிறப்பு விருந்தினரா மாணவிகள்கிட்ட பேசுறாங்க பாருங்க. ஏன் தெரியுமா? RSS பிஜேபியினுடைய நியமனம். அவர்கள் மூலமாக மேலும் பதவிகளை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ள அந்த நிலையில் அந்த அம்மா பேசுது பாருங்க, கொடுமை. அது சொல்லுது, நான் சொல்வதை செய்தால் நீங்கள் மீண்டும் பூமியில் மறுபிறவி எடுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அது என்ன தெரியுமா? முதல் விஷயம், பௌர்ணமி அன்று கருத்தரிக்க கூடாது. குழந்தைங்கிட்ட 10th பிள்ளைங்க +2 பசங்கிட்ட போய் புராண கதைகளை படிச்சுட்டு டிஐஜி ஆயிருப்பாங்களோ? இல்ல இதெல்லாம் RSS கோச்சிங் கிளாஸ்ல வர்றது. RSS கோச்சிங் கிளாஸ்ல ஐபிஎஸ் பண்றது. இங்க ஒருத்தன் இருக்கான்ல, ஐபிஎஸ் படிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாம அணுகிறான்ல, அந்த மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா அடுத்து சொல்றாங்க கொடுமை. அடுத்து, சூரியனை வணங்கி நீர் ஊற்றி நமஸ்காரம் செய்தார். சூரியனை வணங்கி நீரை ஊற்றி நமஸ்காரம், கீழே குனிஞ்சு உழுந்து கும்பிட்டா வலிமையான குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைங்கிட்ட போய் சொல்லுது, குழந்தை பிறக்கும், மறுபிறவியும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு டிஐஜி சவிதா பேசுறாங்க அந்த ஸ்கூல்ல. அப்பதான் கடுமையான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு நிலைய பொது உடைமை இயக்கவாதிகளும் மற்றும் உள்ளவர்கள் எல்லாம் சொன்னாங்க. மாணவிகள் முன் டிஐஜியின் இந்த அபத்தமான அறிவுரை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மூட நம்பிக்கை மற்றும் பாலியல் ஆரோக்கியம் என்ற பெயர் ஆபாசமாக பேசிய டிஐஜி சவிதா உடனடியாக மனநோய் மருத்துவமனைக்கு அனுப்புங்க. ஐபிஎஸ் படிச்சுட்டு இப்படி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அனைத்தும் தவறான தகவல். ஆளும் பிஜேபிக்கும், அங்கதான் நீங்க கவனிக்கணும், ஆளும் பிஜேபிக்கும் அதனுடைய ரிமோட் கண்ட்ரோலான RSSக்கும் தன்னை விசுவாசியாக காட்டி மேலும் பதவி உயர்வெல்லாம் பெறுவதற்கு இந்த சவிதா முடிவு செய்து இதை செய்திருக்கிறார். நாங்கள் வன்மையாக பிஜேபி ரிமோட் கண்ட்ரோல் RSS எல்லா இடத்துக்கும் அங்கதான் போய் அது சேர்ந்து, அதுக்காக தான் இதை சொன்னோம். இப்ப அதை சொல்லிட்டு சிபிஎம் மாநில செயலாளர் மற்றும் உள்ள பொதுநல அமைப்பு எல்லாரும் எதிர்க்கிறாங்க. அப்போ பிஜேபி RSS எப்படிப்பட்டவங்களை வச்சிருக்கு பாருங்க. அவங்க மகளிர் நினைச்சுக்கிட்டு நம்ம இது பண்றோம். தமிழ் இம்சைக்காக சொன்னேன், எங்கள் கொள்கை உன் கொள்கை தான். அப்போ உன் கொள்கைனா இந்த அம்மா சொல்லுது, உடன்கட்டை ஏறுவதை 400 எம்பிகள் எங்களுக்கு வந்தால் இந்தியாவிலே உடன்கட்டை ஏறுதலை சட்டமாக்குவோம். போயன் தமிழ் இம்சை கை தட்டுவீங்களா? உடன்கட்டை ஏறுறது வேணும்னு என்ன அர்த்தம்? மிக மட்டரகமான ஒரு RSS கொள்கை. பெண் உரிமையே இல்லாமல் பெண்களை மொட்டை அடிச்சு கொள்கைப்படி பார்த்தாக்கா தமிழிசை எல்லாம் படிச்சிருக்க கூடாது. தமிழிசை படிச்சிருக்க கூடாது, அரசியல்
இப்ப இவங்க கொள்கைப்படி இன்னும் என்ன சொல்றாங்க தெரியுமா? RSS அப்படியே குதிக்கிறாங்களே இந்த அம்மா, அவங்களுக்காக சொல்லுவோம். குதிக்கிறீங்களே, RSS தலைவர் ஒருத்தர் சொல்றான், இந்த பெண்களை படிக்க வைத்ததும் தப்பு, பெண்களை படிக்க வைத்தது மட்டும் வேலைக்கு அரசு வேலைகளுக்கெல்லாம் கொடுத்தது தப்பு, அதனால்தான் இன்றைக்கு நாட்டில் வேலையில்லா திண்டாட்டமே வந்திருக்கிறது, நாடு பின்தங்கி அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் அவங்க கொள்கை, RSS கொள்கை. தமிழ் இம்சை அம்மா கைத்தட்டி வரவேற்கிறாங்க. ஏன்னா அவங்க டாக்டருக்கு படிச்சுட்டாங்கல்ல, அப்ப அடுத்து வரவங்க எல்லாம் படிக்க வேணாம்ல. அப்ப நல்ல எண்ணமா அது. எதுக்காக இதை சொல்றோம்னா, இப்படிப்பட்டவர்கள் சுற்றி சுற்றி வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. இது திராவிட பூமியின் அப்படிப்பட்டவர்கள் தான் கோயம்புத்தூர்ல போயிட்டு மாட்டுக்கறி கடை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அது பிஜேபியோட கொள்கையில ஒண்ணு தானே. ஆமா, மாட்டுக்கறி கடைய வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றது, அந்த மக்கள் வேற இடத்துல வச்சுக்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, வேறு ஒரு இடத்துல போய் மாட்டுக்கறியை வச்சு செய்யுங்க அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அடிக்கிறது, இன்னொரு இடத்துக்கு போனா அங்கேயும் போய் அடிக்கிறது யாரு? பிஜேபி. மீன் கடை வைக்கலான்றாங்க, மீன் கடை வைக்கலான்றாங்க, ஆட்டுக்கறி கடை வைக்கலான்றாங்க, கோழி கடை வைக்கலான்றாங்க, ஆனா மாட்டுக்கறி கடை மட்டும் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவானுங்க. இன்னைக்கு குஜராத் தான் இந்தியாவிலேயே மாட்டுக்கறி ஏற்றுமதியில் முதல் மாநிலம். அப்ப மட்டும் மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி பண்றதுக்கு வெட்டி போடுவீங்களா? உங்க மோடியினுடைய குஜராத் தானே, அப்ப ரொம்ப நல்லா இருக்கா? 10 வருஷம் குஜராத் அடுத்தவங்க தின்னலாம், ஆனா இந்தியாவில மட்டும் தின்னக்கூடாது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இவர்கள் மோசமானதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஹரியானாவுல செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதி ஒரு +2 ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர் போறான். அந்த +2 ஸ்டூடெண்ட்ஸ் பசுமாட்டை கடத்தி கொண்டு போகிறார்கள் வெட்டுறதுக்குன்னு எவனோ கிளப்பி விட்டான்னு நடு ரோட்ல போய் வெட்டி தலை வேறு உடல் வேறுன்னு வெட்டி போட்டு பாரத மாதாக்கு ஜெயின் கத்திட்டு போறானுங்க. இத தமிழ் சாதனைக்குதா? இதுதான் இங்க வேணுமாம தமிழ்நாட்டுல? அதுக்கு மேல பாருங்க, மத்திய பிரதேசத்திலையும் மே மாசம் 4ஆம் தேதி மாட்டிறைச்சியை வீட்டில் வைத்திருந்ததாக கூறி ஒரு பழங்குடியினருடைய வீட்டு உரிமையாளரை பஜ்ரங் தள் குண்டர்களை அடித்தே கொள்றான், வீட்டை கொளுத்துறான். எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்றோம்? கேரள மாநிலத்திலேயே மாட்டிறைச்சி என கூறி பிஜேபியினர் டெல்லியில இருக்க அவங்க இல்லத்தை முற்றுகையிட்டு தகராறு பண்றான். இதெல்லாம் நம்ம சொல்லுவதற்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. முக்கியமா நான் சொல்றதுக்கு, ஏதோ நம்ம பேசுறோம் பழையனா கருத்தியல் நாட்டு மக்களுக்கு தெரியணும். எங்க தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி திராவிட மாடல் ஆட்சி, அந்த ஆட்சியினுடைய சிறப்பை நீ இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா தெரியும் உனக்கு. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியை அங்கெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஆட்கள் நம்ம இது குறை சொல்றது, அதை அழிக்கிறதுக்காக இன்னொருத்தனை இந்த வெறி நாய் தெரு நாய் எல்லாம் கிளப்பி விட்டு கொலைக்க வைக்கிறது. இதுல பாருங்க, நாம என்ன சொல்றோம், மக்கள் தங்கள் வழிபாட்டு உரிமையை தங்கள் பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப பல்வேறு நிலைகளில் அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பாசிச பாஜக மதவெறியர்கள் உணவின் மூலம் கடவுள்களை பிளவுபடுத்துகிறார்கள். அதை விட மோசம், அசைவம் சாப்பிட்டால் அறிவு குறைவு. தமிழிம் சார், அசைவம் சாப்பிட்டால் அறிவு குறைவான். கைத்தட்டுங்க, கைத்தட்டி மாலை போட்டு டான்ஸ் எல்லாரும். சைவம் சாப்பிட்டால் அறிவு வளரும், அறிவாளி ஆகலாம் போன்ற தோற்றத்தை வைக்க முயற்சி செய்த RSS தோல்வி அடைஞ்சது. இப்ப உலகத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்றோம்? விவேகானந்தரை மதிக்கிறீங்களா இல்லையா? சுவாமி விவேகானந்தர்ன்றோம். விவேகானந்தர் எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய அளவிற்கு தனிச்சிறப்பு வாய்ந்தவர் தான். அது அவருடைய நம்பிக்கை என்பது வேறு. ஆனால் அந்த நம்பிக்கைக்கான வழியாக அவர் காட்டியது வேறு. இவர்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர். அவர் ஒரு நாள் சொல்றார் பாருங்க, இளைஞர்கள் உடல் வலிவு பெற மாட்டிறைச்சை உண்ணலாம் என்று விவேகானந்தர் கூறியுள்ளார். இது கருத்து. இதெல்லாம் புத்தகத்தை படிச்சு பார்த்துட்டு தான் சொல்றோம். எதுக்காக இதெல்லாம் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம்னா, தமிழ் இம்சைக்கும் கேட்கணும், இந்த ஆளுக்கும் கேட்கணும், இந்த சாமான் கோமானுக்கும் கேட்கணும், அதுக்கு மேல இந்த 420 மலை அந்த மலைக்கும் கேட்கணும் என்பதனால் சொல்கிறோம். நம்முடைய பேச்சரங்கத்தின் மூலமாக இன்றைக்கு நாளை தமிழர் திருநாள் இல்லையா? தமிழ் புத்தாண்டு. தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட தை பிறக்கும் பொழுது 2026 இங்க திராவிட மாடல் கொடி ஆட்சி மீண்டும் கொடி பறக்க வேண்டும் என்கிற உறுதியை எடுத்துக்கிறதுக்கு தான் இவ்வளவு ஆதாரபூர்வத்தோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து பேச முடியும். ஆனாலும் கூட இன்றைக்கு
இந்த கருத்துக்களை கேட்டவங்க 4 பேர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. தமிழ் இம்சையை பத்தியும் 420 மலையை பத்தியும் இந்த கொலைக்கிற வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கிற வெறிநாய் சாமான் பத்தியும் இவனுங்களை பத்தி எல்லாம் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்வதற்கு உங்களிடம் பேட்டி கொடுத்தது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கங்க.